வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து ட்ரெண்டிங் மூவி அப்டேட்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் போட்டுட்டு தான் இருக்கும். அதனால புதுசா பாக்குற வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபைனலி நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்தை இந்த மந்த் எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்து சென்சார் பண்ண போறதா சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கிற படம் தான் நம்ம தலைவரோட ஜெயிலர் 2. இந்த படம் அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதுக்கு அடுத்த நாள் அக்டோபர் 16ஆம் தேதி தனுஷோட ஓம் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ரெண்டு பெரிய படமும் அடுத்தடுத்த நாள் ரிலீஸ் ஆகுறதுனால ஏதாவது ஒரு படம் கலெக்ஷன்ல அடி வாங்கும். அதனால இந்த ரெண்டு படத்துல ஏதாச்சும் ஒரு படத்தோட டேட்டை கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் 1000 கோடி கலெக்ட் பண்ண போற படமா எல்லாரும் ஜெயிலர் 2 தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தனுஷோட ஓம் படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா ஜெயிலர் 2 கலெக்ஷன்ல கண்டிப்பா அடி வாங்கும். அதனால ரெண்டு படத்துல ஏதாச்சும் ஒரு படத்தோட டேட்டை கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு படத்தோட டேட்டை மாத்துறாங்களா இல்லையான்னு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா? அதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.